ஹலோ எவ்ரிவான். நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஏன் இவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு வரும்போது மட்டும் பெர்மிஷன் கேட்க மாட்டாங்களாம். இங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, கொஞ்சம்னாச்சும் ஒரு சாக்கு கிடச்சாலும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக இவங்களுக்கு 1008 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1002 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இது வேலிடா, இது வேலிட் இல்லையா, இதுக்கெல்லாம் போகணுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் நம்ம இதில் ஒரு பக்கத்து வீட்டில் யாரும் தெரியாத ஒரு கல்யாணம் இருந்தால் கூட அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டுக்கு க்ளோஸ் ரிலேஷன் யாருக்கு கல்யாணம் இருந்தால் கூட அது அவ்வளோ தூரம் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இது என்ன? எனக்கு புரியவே இல்லை. இது என்ன லாஜிக்னு சொல்லிட்டு. கிட்ட கல்யாணம் பண்ணி தந்தால் வாரத்துக்கு 10 நாள் வந்து இருந்துட்டு அது போகலாமா? தூரம் கல்யாணம் பண்ணி தந்ததுக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறதுக்கும் இப்போ தானே போனேன், அதுக்குள்ளார என்னென்னு கேட்குறாங்க. கிட்ட இருந்தால் போகலாமா, தூரமாக இருந்தால் போகக்கூடாதான்? ட்ராவலிங் பண்ணுறதுக்காக டயர்டாக இருக்குமா? எதுக்கு அதை அழிச்சது? எதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகணும்? ஆனால் கிட்ட இருந்தால் மட்டும் கூப்பிட்டு வந்து வச்சுப்பாங்க. யார் இவங்க? எங்கேருந்து வராங்க? எதுக்கு இதெல்லாம் இருக்குது? இரிட்டேட் ஆகுது இதெல்லாம் யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கிறதுக்கெலாம். உங்களுக்கும் சேம் ஃபீலிங்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம இவங்கள மாற்றவே முடியாது. நம்ம தான் மாறிடணும். அவ்வளோதாங்க. பை பை.